ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. லைக் பண்ணீங்க, கமெண்ட்ஸ் பண்ணீங்க, ரொம்ப சந்தோஷம். அதோட ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பக்கத்தில் கிளிக் பண்ணி அதில் வர ஆல்ரெடி கொடுத்துருங்க. ஏன்னா அப்போ தான் நம்ம போகிற அடுத்தடுத்த வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். சரி, வாங்க வீடியோக்கு போவோம். இன்னைக்கு பார்க்க வேண்டிய வீடியோ என்னன்னா, லோகோ எப்படி கிரியேட் பண்ணலாம், பேனர் எப்படி கிரியேட் பண்ணலாம். அதோட ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம சேனலில் எப்படி ப்ராப்பராக வந்துட்டு சேனல் கிரியேட் பண்ணுறது, யூடியூப் சேனலை எப்படி கிரியேட் பண்ணால் நமக்கு சேனல் வந்துட்டு நல்ல க்ரோத் ஆகும், நல்ல வியூஸ் போகும், எல்லாம் வந்து கெத்தாக இருக்கும் அப்படின்னா அது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா? நம்ம நேம் எப்படி கிரியேட் பண்ணணும், நேம் எப்படி கிரியேட் பண்ணால் நம்ம சேனல் நல்லா இருக்கும், அதோட ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம வச்சிருக்க ஃபோனில் வச்சுருக்க அப்படி ஒரு மெயில் ஐடியில் சேனலில் கிரியேட் பண்ணிட்டு போகிறது, போட்டோம்னா போகாதா அப்படின்றதெல்லாம் இல்லை. எப்படி பண்ணால் நல்லா போகும் அப்படின்ற விஷயத்தை பற்றி நம்ம பேசியிருக்கோம். ஆல்ரெடி இந்த வீடியோட லிங்க் வந்துட்டு பார்த்துட்டு இருக்க வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப முக்கியமான விஷயம், அந்த மெயில் ஐடி எப்படி கிரியேட் பண்ணுன்றது தான். சரியா? சரி, மறந்துடாமல் அதையும் பார்த்துருங்க. சரி, இப்போ நம்ம லோகோ எப்படி கிரியேட் பண்ணலாம், பேனர் எப்படி கிரியேட் பண்ணலான்றதை பார்த்துருமா? வாங்க வீடியோக்கு போவோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எப்படின்றத ஃபோனில் இப்போ பார்த்து காமிச்சிட்றேன். சரிங்க, ஃபோன் வந்து இதில் ஃபோனில் ரெக்கார்டிங் ஆன் பண்ணிடுறேன். சரி, ரைட்டு. இப்போ ஃபோன் உங்களுக்கு தெரியுதா? ஃபோனில் வந்துட்டு இப்போ ரெக்கார்டிங்கும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம நேற்று பார்த்த வந்துட்டு திருச்சி ஃபுட் ரிவ்யூன்னு சொல்லி இது பண்ணோம் இல்லையா? இதை வந்து அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். இது வந்து இப்போ தேவையில்லை, அப்புறம் தேவைப்படும். இது இப்போயே காப்பி பண்ணலாம், காப்பி பண்ணிக்குவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இது வந்து தான் பார்த்துக்கோங்க, இதில் என்ன போட்டிருக்குது, பிக்சல் லேப்னு போட்டிருக்குதா? சரி, இந்த ஆப்பு தான். இதை வந்து ப்ளே ஸ்டோரில் வேணால் உங்களுக்கு இதை பார்த்துட்டு இருக்க வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வேணால் லிங்க் தரேன், போய் செக் பண்ணி பாருங்கள். சரி, செக் பண்ணிடல, அதை போய் இன்ஸ்டால் பண்ணி பாருங்கள். இல்லை உங்களுக்கு பெட்டராக வேறு ஏதாவது ஆப் இருந்துச்சுனாலும் ஓகே. நான் வந்து இந்த ஆப்பை யூஸ் பண்ணுறேன், கொஞ்சம் எனக்கு பெட்டராக தோணுது, அதான், வேறு ஒன்றும் இல்லை. உங்களுக்கு எது பெட்டராக தோணுதோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃபோனில் வந்துட்டு ஆப்பை ஓப்பன் பண்ணால் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். சரியா? இது வந்துட்டு டிஃபால்ட்டான சைஸ். இங்கே வந்துட்டு 3 டாட்டை டச் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் இமேஜ் சைஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்கா. இங்கே 3 டாட்டை டச் பண்ணோம்னா இந்த இது ஓப்பன் ஆகும். இதில் இமேஜ் சைஸ்ன்னு பார்த்துக்கோங்க. டவுட்டுக்கு பார்த்துக்கோங்க, 12,280 இருக்கான்னு பார்த்துக்கோங்க. சரியா? சரி, 1280 இருக்குது. இது ஓகே, போதுமானது. இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த இது அப்படியே இருக்கட்டும். இங்கே சென்டரில் தெரியுது இல்லையா? சென்டரில் இருக்கிறத இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் நமக்கு இது மாதிரி இதாகும், ஷோ ஆகும். இதில் ஸ்னாப் இது இருக்கு இல்லையா, இந்த ரவுண்டு ஸ்கொயரு, இதை கிளிக் பண்ணோம்னா நமக்கு ஒரு ஸ்கொயர் ஷேப் கிடச்சிரும். இந்த ஸ்கொயர் ஷேப்பை வந்துட்டு இதில் இருக்கிற இந்த இது இருக்கு இல்லையா, இந்த கோடு இது இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம அப்படியே பண்ணோம்னா என்ன ஆகுது, ரவுண்ட் ஷேப் ஆகுதா? ரவுண்ட் ஷேப்னு வந்துருச்சு. நமக்கு லோகோவுக்கு தேவையான ரவுண்டு வேணும் இல்லையா, அந்த ரவுண்டு கிடச்சிருச்சு. ஓகே, இதை அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கலர் இருக்குது. உங்களுக்கு கலர் வேணும்னா கலரு சேஞ்ச் பண்ணி அப்படியே கலர் கொடுக்கலாம். இப்போ கலர் வந்துருச்சு இல்லையா? கலர் இது வந்து சூப்பராக இருக்குது. சரி, இந்த கலரு எனக்கு பிடிச்சிருக்கு, அதனால நான் வச்சுக்கிறேன். உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ, உங்களுக்குள்ளே தூங்கிட்டு இருக்க சிங்கம், புலி, கரடி, சிறுத்தை எல்லாத்தையும் எழுப்பி க்ரியேட்டிவாக யோசிச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சேன். இதெல்லாம் நிறைய கலர் இருக்குது. இந்த கலர் மேக்ஸிமம் வந்துட்டு லோகோக்கு வந்துட்டு பேக்ரவுண்டு ஒயிட்டு, பிளாக் இந்த மாதிரி டல்லாக இருந்துச்சுன்னா நமக்கு நல்லாயிருக்கும். நான் சும்மா எக்ஸாம்பிளுக்காக செஞ்சு காட்டுறேன். நீங்கள் வந்து நிறைய செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு வந்துட்டு பார்க்கும்போது எது நல்லாயிருக்கோ அதை லோகோ, பேனர் எல்லாம் க்ரியேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் சேனலில் வீடியோவே அப்லோட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி அப்லோட். இப்போ அதனால் வந்துட்டு ஒரு கலரு நான் இப்போதைக்கு டெமோக்காக ஒரு கலரு சூஸ் பண்ணியாச்சு. ரைட்டு, நெக்ஸ்ட் என்ன வேணும், ஒரு என்ன வேணும், லெட்டர் போடணும் இல்லையா? நம்மளோட சேனலில் ஏதோ இமேஜ் எது இருந்தாலும் சரி, இமேஜாக இருந்தாலும் நீங்கள் இமேஜை வந்து இன்புட் பண்ணிக்கலாம். எப்படின்னாக்கா இந்த பாருங்கள், இமேஜ் இன்புட் பண்ணுறதுக்கு இங்கே இதில் கொடுத்துருக்கு இல்லையா, இதில் இந்த 3வது தொட்டிங்கன்னா இமேஜை இன்புட் நீங்கள் பண்ணிக்கலாம். உங்களுடைய ஃபோட்டோ, உங்களுக்கு என்ன உங்களுக்கு தோணுதோ, நீங்கள் க்ரியேட்டிவாக என்ன யோசிச்சிருக்கீங்களோ அதை கூட இன்புட் பண்ணிக்கலாம். அது ரொம்ப முக்கியமான விஷயம். காப்பிரைட் இல்லாததாக பார்த்துக்கோங்க. மற்ற வேறு யாராவது யூஸ் பண்ணதை நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடாது. சரியா? நம்மளாக தான். காப்பிரைட் இல்லாததை எப்படி யூஸ் பண்ணலாங்கிறத தனியாக ஒரு வீடியோ போடுறேன், அதை பார்த்துக்கோங்க. காப்பிரைட் இல்லாத இமேஜ் எப்படி எடுக்கலாம் என்னன்றதை நான் சொல்லித்தரேன். அது அதுக்கப்புறம் இப்போ வந்துட்டு ரவுண்ட் லோகோ வந்துருச்சு. இப்போ நம்ம லெட்டர், இப்போ வந்துட்டு இங்கே இதை கிளிக் பண்ணோம்னா நமக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் வந்துட்டு டெக்ஸ்ட்டுன்னு கொடுத்தோம்னா இங்கே நியூ டெக்ஸ்ட்னு வந்துருச்சு. இதுக்கு மேலே வந்து இந்த நியூ டெக்ஸ்ட்டுக்கு மேலே இந்த நியூ டெக்ஸ்ட்னு இருக்கு இல்லையா, இதுக்கு மேலே டபுள் கிளிக் பண்ணுங்கள். டபுள் கிளிக் பண்ணால் நமக்கு ஒரு டேப் ஓப்பன் ஆகிடும். இதில் வந்து நம்ம இப்போ காப்பி பண்ண திருச்சி ஃபுட் ரிவ்யூ ஒரு சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த சேனலோட நேமை அப்படியே இதில் காப்பி பண்ணுவோம். பேஸ்ட் பண்ணியாச்சு. பேஸ்ட் பண்ணி ஓகே கொடுத்தோம் அப்படின்னோம்னா இது இங்கே வந்துருச்சு. இந்த இடத்துல இந்த கார்னரில் இருக்க இந்த இடத்த பிடிச்சி இழுத்தோம்னா நமக்கு பெருசாக லெட்டர் வந்துடும். நமக்கு கவ்வாக வேணும் இல்லையா,
கோன்றதுக்கு இந்த இருங்க இதில் வேணும். இதில் அப்படியே என்ன பண்ணோம்னா அப்படியே ஃபுல்லாக இதை என்னாச்சு அப்படியே எக்ஸ்பெண்ட் பண்ணோம்னாக்கா நமக்கு கிடச்சிடும். சரி, இது இருக்கட்டும். இப்படியே டெக்ஸ்ட் வந்துட்டு இதனோட டெக்ஸ்டோடைய ஸ்டைல் வந்துட்டு இதெல்லாமே இருக்கட்டும். போல்ட்டு மட்டும் கொடுத்துக்கோங்க. சரியா, இதில் வர இந்த போல்ட்டுன்னு இருக்கு இல்லையா, ஸ்டைலில் வந்துட்டு போல்ட்டு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். சரி, நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஃபாண்டு மாற்றணும் அப்படின்னா ஃபாண்டு மாற்றிக்கோங்க. கொடுக்குற ஃபாண்டு வந்துட்டு கொஞ்சம் போல்ட்டாக இருக்கணும். சரியா, நல்லா போல்ட்டான ஃபாண்டாக பார்த்து கொடுங்க. நான் என்னதுன்னா இது கொஞ்சம் போல்ட்டாக தெரியுது இல்லையா, இந்த ஃபாண்டு கொடுக்குறேன். ஓகே, இந்த ஃபாண்டு கொடுத்து ஓகே கொடுக்குறேன். ஃபாண்டு கொஞ்சம் வித்தியாசமாக கொஞ்சம் பெருசாக இருக்குது. சரி, இதை வந்து பெருசு பண்ணணும். இதை அப்படியே டெக்ஸ்ட் சைஸு கொடுத்தோம்னா இதில் சைஸு பெருசாகிட்டே வருது இல்லையா, இதை சென்டர் பண்ணி வச்சுப்போம். டெக்ஸ்ட் சைஸு பெருசாகிட்டே வருது. இப்போ இதில் எங்கன்னா வச்சுட்டோம். சரியா, கொஞ்சம் சென்டர் பண்ணி வச்சுட்டு இதில் ஓகே கொடுத்தோம்னா நமக்கு டெக்ஸ்ட்டு ஓகேவாகிடுச்சு. சரி, நெக்ஸ்ட்டு இதுக்குள்ளே வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சு இப்போ நான் உங்களுக்கு ஓரளவுக்கு சொல்லிட்டேன் இல்லையா. இப்போ இதுக்கு உள்ளே வந்து நடுப்புற இந்த இடத்துல ஏதாவது ஃபில்அப் பண்ணணும் அப்படின்னாக்கா தேவையோ அதை இன்புட் பண்ணிக்கோங்க. ஓகே ப்ரோ, இப்போ ரவுண்ட் ஷேப்பில் நமக்கு லோகோ கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி சிம்பிளாக நான் சொல்லிட்டேன். இப்போ இந்த லோகோவை அப்படியே சேவ் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு மேலே இதை கிளிக் பண்ணோம்னா இந்த டேப் இருங்க ஃபஸ்ட் வந்து செஞ்சு காமிச்சிடறேன். இப்போ இந்த இடத்த கிளிக் பண்ணோம்னா சேவ் ப்ராஜெக்ட்னு இருக்கா, சேவ் ப்ராஜெக்ட் கொடுத்து வச்சுக்குவோம். நமக்கு வேணும்னா திரும்ப பேரை ஆல்ட்ரு பண்ணால் பண்ணிக்கலாம். இப்போ இதில் டெஸ்ட்டு கொடுத்து இதில் வந்துட்டு ஆல்ரெடி இருக்குன்றதுனால ஒரு 1 கொடுத்துக்குவோம். சரியா, சரி, இதை 1 கொடுத்து சேவ் பண்ணியாச்சு. இப்போ சேவ் ப்ராஜெக்ட். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதை வந்து அப்படியே கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே என்னது இருங்க காமிச்சிட்றேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஷேர் ஆப்ஷன் போட்டிருக்கா, ஷேர் ஆப்ஷனை கிளிக் பண்ணோம்னா நமக்கு இந்த டேப் ஓப்பன் ஆகும். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா இதில் என்ன கொடுத்துருக்கு, ஃபார்மேட் கொடுத்துருக்குன்னா இதில் பார்த்துக்கணும். இதில் குவாலிட்டி, சைஸு இதெல்லாமே கொடுத்துருக்கு. இதில் வந்து நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா பிஎன்ஜின்னு கொடுக்கணும். ரொம்ப முக்கியமான விஷயம், பிஎன்ஜின்னு கொடுத்துக்கோங்க. இது வந்து சைஸ் எல்லாம் வந்து கஸ்டமைஸில் தான் இருக்குது. இது அப்படியே கொடுத்துக்கணும். ஆனால் இது வந்துட்டு ஃபார்மேட் மட்டும் தான் பிஎன்ஜின்னு கொடுக்கணும். பிஎன்ஜின்னு கொடுத்து இந்த சேவ் டு கேலரி கொடுத்துருங்க. சரியா, சரி, சேவ் டு கேலரி கொடுத்தோம்னா நமக்கு சேவ் ஆகி கேலரிக்கு நமக்கு ரைட்டு. இப்போ இதில் நமக்கு பேக்ரவுண்டு வேண்டாம். பேக்ரவுண்டு இல்லாமல் வெறும் ட்ரான்ஸ்ஃபரமாக மட்டும்தான் வேணும். இந்த லோகோ மட்டும்தான் வேணும். இப்போ இந்த லோகோவை இதை வந்து சேவ் ப்ராஜெக்ட் கொடுத்துக்கோம். அதுக்கப்புறம் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிக்கலாம். நம்ம லோகோ ரெடி ஆகிடும். சரி, நெக்ஸ்ட்டு இதுலேயே வந்துட்டு அப்படியே பேனர் ரெடி பண்ணணும். இப்போ என்னென்னா இதில் இருக்கிறது எல்லாத்தையுமே அப்படியே டிலீட் பண்ணிடுவோம். சரியா, டிலீட் இதுவும் போகலையா, சரி, டிலீட் பண்ணியாச்சு. டிலீட் பண்ணதுக்கப்புறம் திரும்ப இதே இதில் வந்து பேனரும் க்ரியேட் பண்ணிடுவோம். இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் இமேஜ் சைஸ்ன்னு இருக்கா, இமேஜ் சைஸை கொடுங்க. இமேஜ் சைஸில் கஸ்டமைஸ்ன்னு போனீங்கன்னா இதில் இருக்குது இல்லையா, இருங்க கஸ்டம் கொடுத்துருக்கா. கஸ்டம் வந்துட்டு கஸ்டமில் போனோம்னா கஸ்டமாக தான் இருக்கும். இதில் வந்து யூடியூப் சேனலு பேனர் அப்படின்னு கொடுத்துருக்கு. அதை கொடுத்தோம்னா ஆல்ரெடி அதுவாகவே எடுத்துக்கும். வித்து ஹைட்டு ரெண்டுமே அதுவாகவே வந்துடும். ரெண்டையும் அப்படியே கொடுத்தோம்னா சைஸ் வந்துடும். இதில் என்ன ஒன்றுனா இது ஃபுல் சைஸில் நம்ம அப்படியே பேனர் கிரியேட் பண்ணோம்னா நமக்கு வந்துட்டு நல்லா இருக்காது. நமக்கு மொபைலில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கால்வாசி தான் தெரியும். அதாவது என்ன சைஸ் தெரியும் அப்படின்னா இங்கே காமிச்சிட பாருங்க. இப்போ இதில் வந்துட்டு ஒரு சைஸ் கொடுக்குறோம் அப்படின்னா இருங்க, இதில் ஃபுல் சைஸ் கொடுத்தோம்னா ஃபுல் சைஸ் கொடுக்கக்கூடாது. இல்லை, ஃபுல் சைஸ் கொடுக்காம சென்டரில் பண்ணி கொஞ்சம் சின்னது பண்ணிக்கோங்க. சென்டர் பண்ணி இதில் வச்சுக்கோங்க. சரியா, சென்டர் அலைன்மெண்ட் பண்ணி சென்டர் வச்சுக்கோங்க. இப்போ இதில் தான் நம்ம நேமு கிரியேட் பண்ண போகிறோம். சரியா, இப்போ இதை கொஞ்சம் இந்த இதை கொடுத்தோம்னா லேசாக கார்னர்லாம் வந்து கொஞ்சம் கவ் ஆகும். சரியா, ஓகே, இதை கொடுத்தாச்சு. இப்போ அடுத்தது இதுக்கு மேலே வந்துட்டு ஒரு லெட்டரு நீங்கள் என்னமாதிரி யோசிச்சு வச்சுருக்கீங்களோ அது எல்லாத்தையும் இதில் சென்டர் பண்ணி கரெக்டாக வச்சுக்கோங்க. அப்புறம் சென்டர் பண்ணி வச்சுட்டு இதை வந்து அதுக்கு மேலே லெட்டர் கொடுக்க வேண்டியது தான். இங்கே நம்ம அதே மாதிரி தான் அதில் கொடுத்த மாதிரி தான் இந்த லெட்டரை வந்துட்டு நம்ம கிளிக் பண்ணோம்னா டெக்ஸ்ட் வந்துடும். டெக்ஸ்ட் லேயரில் டபுள் கிளிக் பண்ணோம்னா அது ஓப்பன் ஆயிரும். அதில் அப்படியே நம்ம பேஸ்ட் பண்ண வேண்டியது தான் நம்மளுடைய சேனலுடைய நேம். என்னாச்சு, வந்துருச்சு. சரியா, ஓகே கொடுத்தோம்னா வந்துருச்சு இல்லையா. இதை வந்து அப்படியே பெருசு பண்ணிக்குவோம். இந்த லெட்டருக்கு கலர் வந்துட்டு வேறு கலருக்கு மாற்றிக்குவோம். டெக்ஸ்ட்டு சைஸ் வந்துட்டு கலர் வந்துட்டு பிளாக் கலர் கொடுப்போம். அப்போ தான் நல்லாயிருக்கும். சரியா, சரி, பிளாக் கலர் கொடுத்தாச்சு. இது வந்து நான் டெக்ஸ்ட் ரொம்ப பெருசாக கொடுத்துருக்குறேன். நீங்கள் வந்துட்டு நம்ம
சேவ் பண்ண லோகோவை இதில் இன்புட் பண்ணிக்க வேண்டியது தான். பாருங்கள், இதில் கேலரி அப்படின்னு போனோம்னா நம்ம கேலரியில் நம்ம இந்த கேலரியில் போனீங்கன்னா கேலரியில் நம்மளுடைய அந்த ஃபோட்டோ இருக்கும். ஃபோட்டோவை எடுத்து அதை இன்புட் பண்ணிக்க வேண்டியதான். இன்புட் பண்ணிவிட்டு உள்ளே வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஃபாண்டை வந்துட்டு கொஞ்சம் கலரு நம்ம சைஸு எல்லாம் மாற்றணுனாலும் மாற்றிக்கலாம். ஃபாண்டு மட்டும் மாற்றிக்குவோம். ஃபாண்டு மட்டும் கொஞ்சம் வேறு ஃபாண்டு, இந்த ஃபாண்டு கொடுப்போம், கொஞ்சம் நல்லாயிருக்கும் இல்லையா? சரி, இந்த ஃபாண்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ இது பேனர் க்ரியேட் பண்ணிடலாம். இப்போ இதில் உங்களுக்கு என்னமா தோணுதோ, க்ரியேட்டிவாக என்ன தோணுதோ, உங்களுடைய இந்த இடத்துல உங்களுடைய ஃபோட்டோ, நேமு, கீழே என்னென்னலாம் போடணுமோ எல்லாத்தையுமே போட்டுக்கோங்க, சேர்த்துக்கோங்க. சரியா? போட்டுட்டு இதை வந்துட்டு அதில் கொடுத்த மாதிரியே தான் சேம் வந்துட்டு மேலே இந்த ஐக்கானை கொடுத்து சேவ் ப்ராஜெக்ட்டு பேனர்னு கொடுத்துக்க வேண்டியதான். சரியா? நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு 2ன்னு கொடுத்து வச்சுக்கிறேன். சரியா? ரைட்டு, பேனருக்கு 2ன்னு கொடுத்து வச்சுருக்கோம். இதை அப்படியே வந்துட்டு சேவ் பண்ணிக்க வேண்டியதான். மேலே பேக்ரவுண்டு வந்துட்டு இது டிஃபால்ட்டாக இருக்கிற பேக்ரவுண்டு. உங்களுக்கு இந்த சைஸ் இந்த கலர் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இப்போ நம்ம எடுத்தோம் இல்லையா, இந்த சென்டர் இதுலேயே இதேவே வந்து அப்படியே பெருசு படுத்திக்கலாம். சரியா? இதை வந்து அப்படியே நீங்கள் பெருசு பண்ணி இதை கலரை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இன்னொரு லேயரை ஆட் பண்ணோம்னா இன்னொரு லேயர் வந்துடும். இன்னொரு லேயர் வச்சு அதுக்கு மேலே இது எல்லாத்தையுமே வரிசையாக கொண்டு வந்துடலாம். ஓகேவா? ஒரு எக்ஸாம்பிளாக சிம்பிளாக தான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு எப்படிலாம் தோணுதோ அப்படிலாம் பண்ணிக்கோங்க. பண்ணிக்கிட்டு அடுத்தது எப்படி அப்லோட் பண்ணுறதுங்கிறத நமக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். சரியா? இப்போ நமக்கு பேனரு ரெடி ஆயிடுச்சு, லோகோவும் ரெடி பண்ணிட்டோம் இல்லையா? சரி, ஓகே ப்ரோ. உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் லென்த்தாக போகும், போராக போயிருக்கும். ஆனால் ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திப்போம். பாய்.